ஹாய் வாங்க ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ராகி ஹல்வா எப்படி செய்கிறது பார்க்கலாம். தீபாவளி வருது, கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா பொறுமையாக கரைச்சி ஒரு 1/2 hour வந்து அப்படியே சோக் பண்ண விட்டுருங்க. அப்போ தான் அந்த ராகியில் இருக்க பாலெல்லாம் நல்லா ஊறி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு அந்த பால் மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தனோ அதே கப்பில் 1 கப் வெல்லம் 1 கப் தண்ணி சேர்த்து ஜஸ்ட் அதை கரைச்சி மட்டும் எடுத்து தனியாக வச்சிடலாம். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்ச ராகி பாலை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சே செய்யணும். நல்லா கலந்து கொடுத்துட்டே வந்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்கான பிறகு கரைச்சி எடுத்து வச்ச வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு 4 ஸ்பூன் நெய் வந்து நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பூனாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துருக்கேன். 2 இடித்த ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலி இப்போ வந்து நான் நெய் சேர்த்து கலந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் ஆன உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு நெய் தடவை தட்டில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பாதாம் நான் கிரேட் பண்ணி சேர்த்துருக்கேன். பீஸ் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.